Taste the Daily. அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகளில் ஒன்றான இந்த புழல் ஏரியிலிருந்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களுக்கும் இந்த குடிநீர் விநியோகம் செய்யும் இந்த முக்கிய ராட்சத குழாயில் தான் தற்போது தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. சுமார் 10 அடி உயரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடிக்கும் சம்பவம் அப்பகுதியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளை பராமரிக்கக்கூடிய இந்த 15 மண்டலங்களுக்கும் தண்ணீர் விநியோகம் என்பது இந்த புழலில் இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து ரெட்டேரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அருகில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு அங்கிருந்து ராட்சத குழாய் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 15 மண்டலங்களுக்கும் நீரேற்று நிலையங்களுக்கு அனுப்பி அங்கிருந்து குடிநீர் விநியோகம் என்பது குடிநீர் வடிகால்வாய் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. குடிநீர் வாரியம் மூலமாக பராமரிக்கப்படும் இந்த ராட்சத குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த அளவுக்கு பல மணி நேரமாக, அதாவது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த அளவுக்கு சுமார் 10 அடி உயரத்தில் தண்ணீர் பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் அவ்வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பார்த்து வியப்படைந்து வருகின்றனர். இவ்வளவு குடிநீர் வீணாவதை பார்த்து அருகில் இருப்பவர் ஒருவர் படம் எடுத்து குடிநீர் வாரிய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் இது போன்ற தண்ணீர் வீணாகி கொண்டிருப்பதாகவும் இதனை சீர் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறார். அந்த காணொலியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீர் இது போன்று பீச்சி அடித்து சாலையில் ஆறாக ஓடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கோடை காலத்தில் குடிநீருக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பதாகவும் பருவமழை காலத்தின் போது வரக்கூடிய தண்ணீரை முறையாக பராமரித்து ராட்சத குழாய்களை குடிநீர் வாரிய அதிகாரிகள் முறையாக பராமரித்து தண்ணீரை சிக்கனத்தோடு பயன்படுத்த வேண்டிய குடிநீர் வாரியம் இது போன்று இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குமரன் மருத்துவமனை சிக்னல் அருகே இது போன்று சுமார் 10 அடி உயரத்துக்கு குடிநீர் வீணாக சாலையில் பீச்சி அடித்து ஆறாக ஓடுவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற விபத்துகள், இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு குடிநீர் வாரிய அதிகாரிகள் முறையாக ராட்சத குழாய்களையும் பைப்புகளையும் பராமரித்தால் மட்டுமே இது போன்ற குடிநீர் வீணாவதை தடுக்க முடியும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இருந்த போதிலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் தமிழக முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் இது போன்று ராட்சத குழாயிலிருந்து குடிநீர் வெளியேறுவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியிலேயே குடிநீர் வாரிய அதிகாரிகள் இவ்வளவு அலட்சிய போக்கோடு இருந்தால் பிற தொகுதிகளின் நிலைமை என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.